லட்சம் ஏமாந்த மனோஜ், ஸ்ருதி கேட்ட கேள்வி, அதிர்ச்சியில விஜயா, அண்ணாமலையினுடைய அதிரடி பதிலடி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான சிறகடி காசி சீரியலில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அதில் மனோஜ் பார்த்தீங்கன்னா அதிகமான பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்போ ஏமாந்து போயிருக்கிறாரு. இன்னொரு பக்கத்தில் ஸ்ருதியோட நடவடிக்கையை பார்த்து விஜயா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவப்படுறாங்க. ஸோ அந்த வகையில் இந்த எபிசோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா முத்து கொண்டு வந்த செங்கல்களை அடுக்கி வச்சு மீனாவும் முத்துவும் கற்பனையிலேயே வீட்டை கட்டி முடிக்கிறாங்க. அடுத்ததான் மனோஜ் கடையில் உட்காந்துட்டு இருக்கும்போது அங்கே ஃபோனில் பேசின 2 பேர் சொன்னபடியே நிறைய பொருட்களை அஞ்சஞ்சா வாங்க மனோஜ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. கடையில் பில் போடலாமா அப்படிங்கிற மாதிரியா மனோஜ் கேட்கும்போது, பில் போட வேண்டாம், இது எல்லாமே கணக்கில் வராத பணம், அதனால் பில்லு போடாமல் பொருளை கொடுக்குறதா இருந்தால் கொடுங்க, இல்லைனா வேறு கடையில் பார்த்துக்குறோம் இந்த மாதிரி சொன்னதும் மனோஜ், மொத்தமாக இவ்வளோ பொருள் வாங்குறீங்க, உங்களுக்காக இதை கூட பண்ணித்தர மாட்டேனா அப்படிங்கிற மாதிரியா பணத்தை வாங்கிக்கிட்டு பொருட்களை ஏற்றி அனுப்பி வைக்கிறாரு. அடுத்ததான் வீட்டுக்கு வந்த ஸ்ருதி டயர்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியா சொல்லி ரவி கிட்ட காலை பிடிச்சி விட சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா காலில் நெயில் பாலிஷ் போட சொல்ல அந்த நேரத்தில் அங்கே வந்த விஜயா இதை பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகி, டே என்னடா பண்ணுற, யாராச்சும் பார்த்தா என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி ரவி கிட்ட கோவப்படுறாங்க. ஸ்ருதி யார் என்ன சொல்ல போகிறாங்க, புருஷன் பொண்டாட்டியோட காலை அமுக்கி விட்டு நெயில் பாலிஷ் போட்டு விடுறாரு, இதில் என்ன தப்பு இருக்குது, புருஷன் பொண்டாட்டிக்கு நெயில் பாலிஷ் போட்டு விட்டால் அதில் தனி சந்தோஷம் இருக்குது, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்க ஆண்டி, இந்த மாதிரி நெயில் பாலிஷை கொடுத்ததும் விஜயா பார்த்தீங்கன்னா இதை நான் போட்டு விடணுமா உனக்கு இந்த மாதிரி கேட்க, இல்லை இதை நீங்கள் மாமா கிட்ட கொடுத்து அவங்கள போட சொல்லுங்க இந்த மாதிரி பல்பு கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கத்தில் முத்துவுக்கு மீனா காலை அமுக்கி விட அதை பார்த்த விஜயா ரவியை கூட்டிக்கிட்டு இங்கே பாருடா, உன் அண்ணனை பார்த்து பொண்டாட்டியை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு காட்ட, அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா முத்து மீனாவோட கைகளை அமுக்கி விட்டுக்கிட்டு இருக்க, அட பாவீங்களா, நான் பெத்த பிள்ளைங்க எல்லாருமே இப்படி மாறிட்டீங்களேடா அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இங்கே நடந்த விஷயத்த விஜயா அண்ணாமலை கிட்ட புலம்பி, நீங்கள் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட, அண்ணாமலை நீ போய் வாங்கி கட்டிக்கிட்டு வந்தது போதாது அப்படின்னு நானும் போய் அவமானப்படணுமா அப்படிங்கிற மாதிரி விஜயாவை திட்டுறாரு. அதோட நாமளும் காலத்துக்கு தகுந்த மாதிரி தான் மாறிக்கணும் இந்த மாதிரி அட்வைஸும் கொடுக்குறாரு. அதுக்கு விஜயா, இந்த ஸ்ருதி பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது, அவள் பண்ணுறதை என்னால் பார்க்கவும் முடியல, எதுவும் கேட்கவும் முடியல இந்த மாதிரி சொன்னதும் அண்ணாமலை எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்குது, இதோ இப்போ வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரியா வெளியே கிளம்புறாரு. ஸோ இப்படியா இந்த எபிசோட் ஆக்சுவலாக முடியுது. ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிறகடிக்க ஆசை சீரியல் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குது அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் சொல்கிறாங்க. ஸோ எனிவே நீங்கள் இந்த சீரியல் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போ சீரியலினுடைய கதைக்களம் எப்படி போயிட்டுருக்குது அண்ட் இந்த சீரியலில் உங்களுடைய மனம் கவர்ந்த கேரக்டர் யார் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.